ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஓசி ஸ்கொயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராஜெக்ட் பேக்கப் அப்படின்னா என்ன. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் பேக்கப் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா வந்து இன்கேஸ் நம்ம லேப்டாப் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா அந்த பேக்கப் ஃபைலை வச்சு நம்ம வந்து ப்ராஜெக்டையே வந்து ரிஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் சிஸ்டம்னா தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சிஸ்டம்னா வீடியோ எல்லாம் கரெக்டாக அதே பொசிஷன்லேயே இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு லேப்டாப்க்கோ இல்லைனா ஒரு லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப்க்கோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த மீடியா ஃபைலையும் சேர்த்து நம்ம வந்து அனுப்பணும். அதுக்காக நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம்னா ப்ராஜெக்ட் ஆர்கைவ் பேக்கப். ப்ராஜெக்ட் ஆர்கைவ் பேக்கப் அப்படிங்கிறது என்ன பண்ணால் ப்ராஜெக்டையும் பேக்கப் எடுக்கும், சேம் டைம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் இருக்குல்ல அதையும் ஒரு பேக்கப் எடுத்து இது ரெண்டுத்தையும் ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி இதை வந்து நமக்கு .DRA ஃபைலாக வந்து கொடுக்கும். .DRA ஃபைல்னா டாவின்சி ரிசால்வ் ஆர்கைவ் ஃபைல், ஓகேவா. இதுவே டாவின்சி ரிசால்வ் ப்ராஜெக்ட் பேக்கப் வந்து .DRP ஃபைலாக இருக்கும். அப்படின்னா டாவின்சி ரிசால்வ் ப்ராஜெக்ட் ஃபைலு, ஓகேவா. இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து சேம் சிஸ்டமில் போட்டிங்கன்னா வந்து ஒர்க் ஆகும். இதுவே நீங்கள் வேறு சிஸ்டமில் போட்டிங்கன்னா மீடியா ஆஃப்லைன் எரர் வந்து வரும். ஏன்னா அந்த சிஸ்டமில் இந்த வீடியோஸ் வந்து இருக்காது, ஓகேவா. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேசிகிட்டே இருக்கேன். வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏனே வந்து பார்த்திங்கன்னா அவசியம் நம்ம சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஓசி ஸ்கொயர் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பேக்கப் எடுக்கிறது, தென் வந்து அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணி டாவின்சி எல்லாம் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தென் ப்ராஜெக்ட் ஆர்கைவ் பேக்கப்னா என்ன, அதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தென் ப்ராஜெக்ட் பேக்கப், ப்ராஜெக்ட் ஆர்கைவ் பேக்கப் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். தென் ஆட்டோ பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு டாவின்சி ரிசால்வ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது இருந்துச்சுன்னா டாவின்சி ரிசால்வ்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். இன்கேஸ் நம்ம லேப்டாப் கிராஷ் ஆச்சுனாலும் நம்ம பேக்கப் எடுத்திருக்க முன்னாடி வெர்ஷன் இருக்குல்ல அதை நம்ம வந்து ரீலோட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் வந்து அங்கேருந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அது நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தென் டேட்டா பேஸ் பேக்கப் அப்படின்னா என்ன, அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாவின்சி ரிசால்வ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பேக்கப்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல இதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா ஒரு ரீல் தான். நான் அங்கங்க கட் பண்ணி வேற வேற லேயர்ல வச்சிருக்கேன். ஓகேவா? இது சும்மா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான். இத வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து மேனுவலா வந்து 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மெத்தட் வந்து இங்க வந்து ஃபைல்னு இருக்கும். ஓகேவா? அந்த ஃபைல பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இத பிரஸ் பண்ணீங்கன்னா, இங்க வந்து .drp ஃபைல்னு காட்டுதுல்ல. DRP ஃபைல்னா என்னன்னா, டாவின்சி ரிசால்வ் ப்ராஜெக்ட். ஓகேவா? இந்த பேக்கப்க்கு நேம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேக்கப்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேக்கப்னு குடுத்துட்டேன். இப்போ வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்ட நான் வந்து ஒரு டைப்ல வந்து பேக்கப் எடுத்துட்டேன். ஓகேவா? நல்லா பாருங்க. 1, 2, 3, 4 வீடியோஸ் இருக்கு. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேக்கப். இதுலருந்து நான் ஒரு இத மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இத வந்து நான் வேற மெத்தட்ல பேக்கப் எடுக்க போறேன். எப்படி எடுக்க போறேன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜர யூஸ் பண்ணி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் சிம்பிள் இருக்குல்ல. இத பிரஸ் பண்ணீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதானே பேக்கப். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம பேக்கப் எடுக்க போறோம் இன்னொரு மெத்தட்ல. ஜஸ்ட் இங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் குடுத்துட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் பேக்கப்னு போட்டுக்கிறேன். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஃபைல் இருந்தத நான் வந்து 3 ஃபைலா மாத்துனேன். ஸோ இதுல வந்து நான் 3ன்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு போட்டேன். இப்போ வந்து சேவ் குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா, டாவின்சி ரிசால்வ் ஆப்பயே வந்து க்ளோஸ் பண்ண போறேன். இல்ல இந்த ப்ராஜெக்ட்டையே நான் வந்து ஒட்டுமொத்தமா டெலிட் பண்ணிடுறேன். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன். இது வந்து டெலிட் ஆயிருச்சு. இப்போ வந்து லேப்பும் க்ளோஸ் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து நான் டாவின்சி ரிசால்வ் ஆப்பயே உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து எப்பயும் போல அந்த பேக்கப் இத வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து எம்ப்டியா இருக்கு. கண்ட்ரோல் இசட் குடுத்து அன்டூ பண்ணாலும் வராது. தென் இங்க எடிட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி இருக்கும். ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கனாலும் எந்த ஹிஸ்டரியுமே இருக்காது. ஓகேவா? ஏன்னா நம்ம இப்ப தானே க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். எந்த ஹிஸ்டரியுமே இருக்காது. இப்படி இருக்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நமக்கு வந்து லைவ் சேவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ல தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் வந்து போகாது. பட் இன்கேஸ் அப்படி போயிருச்சு அப்படின்னா வந்து பேக்கப் வச்சு நம்ம வந்து ரீலோட் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கப் எடுக்க எப்படி 2 மெத்தட் யூஸ் பண்ணோமோ, அதே மாரியே ரிஸ்டோர் பண்றதுக்கும் 2 மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து டைரக்ட்டா இங்க போயிட்டு, எப்பயும் போல இந்த ஃபர்ஸ்ட் பேக்கப் இருக்குல்ல, இத நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு டாவின்சி ரிசால்வே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஏன்னா இது டாவின்சி ரிசால்வ் ப்ராஜெக்ட் ஃபைல் தானே, டாவின்சி ரிசால்வே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இம்போர்ட்டிங் ஃபர்ஸ்ட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இங்க மேல ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேக்கப்னு வந்துருச்சு. ஓகேவா? நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட்.
2வது மெத்தட் எப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்குல்ல, இங்க போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இம்போர்ட் ப்ராஜெக்ட்ன்னு காட்டும். ஓகேவா? இந்த இம்போர்ட் ப்ராஜெக்ட்ட குடுத்துட்டு, தென் நீங்க அந்த டிஆர்பி ஃபைல் இருக்குல்ல, இங்க பாருங்க செகண்ட் பேக்கப் 3ன்னு இருக்குல்ல, இத பிரஸ் பண்ணிட்டு ஓப்பன் குடுத்துட்டோம்னா, இப்படியும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் பேக்கப்ன்னு இங்கேயே லோட் ஆயிருச்சு. இப்போ நான் செகண்ட் பேக்கப் 3 லோட் பண்ணா, இங்க பாருங்க 1, 2, 3 3 இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் போட்டேன்னா, அதே மாரியே 3 இது வந்து வந்துருச்சு. இந்த மாரி நம்ம ப்ராஜெக்ட்ட பேக்கப் எடுத்துக்கலாம், ரீலோட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க சேம் சிஸ்டம்ல பண்ண போறீங்க அப்டின்னா தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேக்கப் வந்து ஒர்க் ஆகும். நீங்க இந்த சிஸ்டம்ல ஒரு பேக்கப் எடுத்துட்டு, அத இன்னொரு சிஸ்டம்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா, அந்த சிஸ்டம்ல இந்த வீடியோஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ, இங்க நமக்கு ஃபுல்லாவே மீடியா ஆஃப்லைன் அப்படின்னு தான் காட்டும். இத எப்படி சரி பண்றது? அப்படின்னா, அங்க தான் நம்ம ப்ராஜெக்ட் ஆர்க்கைவ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ராஜெக்ட் ஆர்க்கைவ் அப்படிங்கிறது பேசிக்கா என்னன்னா, இப்போ வந்து நம்ம இங்க இருக்கிறத மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து பேக்கப்ல எடுப்போம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் ஆர்க்கைவ் என்னன்னா, இங்க என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்கோ, இதையும் நமக்கு வந்து ஒரு பேக்கப் எடுத்து ஒரு ஃபோல்டர்ல போட்டு குடுத்துரும். தென் நம்ம இத வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த செகண்ட் பேக்கப் 3ன்னு இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு ஆர்க்கைவ் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ வந்து சொல்றேன். இப்போ இந்த செகண்ட் பேக்கப்ன்னு இருக்குல்ல, இத நான் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் ஆர்க்கைவ்னு இருக்கும். அத நான் குடுத்துட்டேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா டிஆர்ஏ ஃபைல் ஓகேவா? டிஆர்ஏங்கிறது டாவின்சி ரிசால்வ் ஆர்க்கைவ் ஃபைல் ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இது வந்து செகண்ட் ப்ராஜெக்ட்டோட பேக்கப். இது வந்து ஆர்க்கைவ் ஃபைல் வேற. ஸோ வந்து பேக்கப். ஓகேவா? இப்படி குடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து ஒரு பாப்பப் விண்டோ வந்து வரும். ஓகேவா? இதுல வந்து என்ன கேக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மீடியா ஃபைல் வேணுமா? ப்ராக்ஸி மீடியா வேணுமா? இல்ல ரெண்டர் கேட்ச் வேணுமா? அப்படின்னு சொல்லி கேக்குது. எனக்கு ரெண்டர் கேட்ச் வேணாம். அந்த மீடியா ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ, நான் இப்போ வந்து ஓகே குடுத்துர்றேன். ஓகே குடுத்தேன்னா என்ன ஆகும்னா, பேக்கப் வந்து ஆயிருச்சு. இது வந்து ரொம்ப குட்டிங்கிறதால சீக்கிரமா ஆயிருச்சு. இங்க டீலொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஆர்க்கைவ் ஆஃப் செகண்ட் பேக்கப்னு இருக்கு. மீடியா ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியா ஃபைல்ஸ் வச்சிருந்தோம்ல, அது எல்லாமே செப்பரேட் ஃபோல்டர் போட்டு நமக்கு வந்து இங்கேயே வந்து வந்துருச்சு. இப்ப இதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க இந்த லேப்டாப்ல இருந்து வேற ஏதோ ஒரு லேப்டாப்க்கு இந்த ஃபோல்டர நீங்க தூக்கி போட்டீங்கனாலும், அந்த லேப்ல இருக்க டாவின்சி ரிசால்வ்ல நம்மளால வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்ப இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டர நீங்க எந்த லேப்டாப்ல வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து டாவின்சி ரிசால்வ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்குல்ல, இத நீங்க ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு, இம்போர்ட் ரிஸ்டோர் ப்ராஜெக்ட் ஆர்க்கைவ்னு இருக்குல்ல, இத பிரஸ் பண்ணிட்டு அந்த ஃபைல் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபோல்டரு இங்க பாருங்க. ஆர்க்கைவ் ஆர் செகண்ட் பேக்கப். இத நீங்க ஓப்பன் குடுத்துட்டீங்கன்னா வந்துரும். இங்க பார்த்தீங்களா? ஆர்க்கைவ் ஆர் செகண்ட் பேக்கப் வந்துருச்சு. இத நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்துரும். இத நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, மீடியா ஆஃப்லைன் எரரு அது எதுவுமே வராது. இப்ப வந்து அந்த மீடியா ஆஃப்லைன் எரர் வந்து வரும்னு சொன்னேன்ல, அது வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, டே 13 ஓகேவா? இதோட லொகேஷன நான் இப்போ வந்து மாத்தப் போறேன். ஓகேவா? இப்போ வந்து நல்லா பாருங்க. அந்த டே 13ஓட லொகேஷன வந்து மாத்திட்டேன். ஓகேவா? இப்ப வந்து நான் என்னோட ப்ராஜெக்ட் பேக்கப் ஃபர்ஸ்ட் பேக்கப் எடுத்து வச்சேன்ல, இந்த பேக்கப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ண போறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு பேக்கப் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ, இங்க வந்து காப்பின்னு சொல்லி கேட்குது. காப்பின்னா, அத இன்னொரு காப்பி வந்து எடுக்கப் போறேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஜஸ்ட் வந்து ஓகே குடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆயிருச்சு. பட் எல்லாமே வந்து மீடியா ஆஃப்லைன்ல இருக்கு. ஏன் அப்படி காட்டுது? அப்படின்னா வந்து இங்க டே 13ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அங்க இருந்த ஃபைல்லாம் வேற எங்கேயோ போயிருச்சு. ஸோ வந்து எனக்கு இந்த எரர் வந்து வருது. இப்ப சேம் சிஸ்டம்லயே நீங்க லொகேஷன் மாத்துனீங்கன்னா கூட இந்த எரர் வந்து வரும். ஓகேவா? இத நம்ம ரீலிங்க் பண்றது மூலியமா சரி பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க சரி பண்ணணும்னா, இப்ப சேம் சிஸ்டம்லயே இந்த மாரி ஃபைல் நீங்க மாத்தி வச்சுட்டீங்க அப்டின்னா வந்து, இங்க பார்த்தீங்கன்னா லிங்க் ஆப்ஷன் இருக்கும். இத குடுத்துட்டு இங்க 2 ஃபைல் மிஸ்ஸிங்ன்னு இருக்கா, நம்ம லொகேட் குடுத்துட்டு எந்த இடத்துல வந்து வச்சிருக்கோமோ, அத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா வந்து வந்துரும். இல்லன்னா வந்து டைரக்ட்டா இந்த டி டிஸ்க்ல தானே வச்சோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவாவே கண்டுபிடிச்சு போட்டுரும். ஓகேவா? இந்த மாரிலாம் நீங்க ரிஸ்டோர் பண்றது, அந்த மாரி ஊறப்பட்ட பிரச்சனைலாம் வரும். ஓகேவா? நீங்க வேற சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்புட்ன்னா வந்து, இந்த ப்ராஜெக்ட் ஆர்க்கைவ் நீங்க யூஸ் பண்ணணும். சேம் சிஸ்டம்லயே நீங்க எடுக்க போறீங்கன்னா, பேக்கப் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சிஸ்டம்லயே இந்த ப்ராஜெக்ட்ட வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண போறோம் அப்டின்னா வந்து நமக்கு ப்ராஜெக்ட் பேக்கப் வந்து போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லேப்டாப் வச்சிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம். வீட்ல இருக்கும்போது கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ண போறோம். தென் கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ணிட்டு, அத வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆர்க்கைவ் ஃபைலா கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்ணிட்டு, நாம எங்கேயோ வெளிய போறோம்னு வச்சுக்கோங்க. தென் அந்த ஆர்க்கைவ் ஃபைல இம்போர்ட் பண்ணிட்டு, நாம வந்து லேப்டாப்ல எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
தென் லேப்டாப்ல எடிட் பண்ணி முடிச்சோன்னே திருப்பி ஒரு அர்க்கைவ் ஃபைலாக கிரியேட் பண்ணிட்டு தென் அந்த அர்க்கைவ் ஃபைலை திருப்பி நம்ம கம்ப்யூட்டரில் பேஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தா நம்ம லேப்டாப்பில் ஒர்க் பண்ண அப்புறத்துலேருந்து திருப்பியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 2 சிஸ்டமில் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அர்க்கைவ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நம்ம ப்ராஜெக்ட் அர்க்கைவ், ப்ராஜெக்ட் பேக்கப் வந்து எடுக்கணும். இப்படி தான் வந்து ரிஸ்டோர் பண்ணணும். ப்ராஜெக்ட் பேக்கப் எடுக்க 2 வழி. ஓகேவா? இங்க ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் குடுத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பேக்கப் வந்து எடுக்கலாம். இல்லன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கும். இத நீங்க ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் இருக்கும். இத வச்சு ப்ராஜெக்ட் பேக்கப் எடுக்கலாம். இதே ப்ராஜெக்ட் அர்க்கைவ் பேக்கப் எடுக்கணும்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அர்க்கைவ் இருக்கும். ரீஸ்டோர் பண்றதுக்கு இங்கேயே நீங்க வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்லயே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட் ப்ராஜெக்ட் இருக்கும். இல்லன்னா ரீஸ்டோர் ப்ராஜெக்ட் அர்க்கைவ் 2த்துக்குமே ஆப்ஷன் வந்து வந்துரும். இப்போ வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேக்கப்னா என்ன? தென் வந்து ப்ராஜெக்ட் அர்க்கைவ் பேக்கப் அப்படின்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே நமக்கு DaVinci Resolveல ஆட்டோ சேவ் ஆப்ஷன் வந்து இருக்குன்னல்ல, அது எப்படி யூஸ் பண்ணா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, DaVinci Resolve பிரஸ் பண்ணிட்டு ப்ரிஃபரன்சஸ்க்கு போயிருங்க. தென் யூசர் இருக்கும். யூசர்ல போய் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் சேவ் அண்ட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் சேவ் வந்து ஆன்ல இருக்கும். லைவ் சேவ்னா நீங்க இப்போ ஏதோ எடிட் பண்றீங்க, கட் பண்றீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் அப்பப்போ அப்டேட் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேக்கப் வேணும் அப்படின்னா வந்து நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் பேக்கப் இப்போ நான் சும்மா உங்களுக்காக வந்து 1 மினிட்னு போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து பேக்கப் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அது எப்படி எடுக்கும்னா, இப்போ வந்து டைம் வந்து பாருங்க. இப்போ வந்து டைம் வந்து 12:40. நம்ம வந்து ஒரு 12:42க்கு வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? தென் அதே மாரியே வந்து இந்த ப்ராஜெக்ட் பேக்கப்லாம் எங்க இருக்கும் அப்படிங்கிற லொகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, பேக்கப் லொகேஷன் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இது நீங்க வேணும்னா வந்து மாத்தி கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு அது இருக்கட்டும். இதுக்கு வந்து வேற ஒரு மெத்தட் இருக்கு இம்போர்ட் பண்ண. ஸோ நம்ம அந்த மெத்தட்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ஒரு 12:44 கிட்ட ஆயிருச்சு. நம்ம ஆட்டோ பேக்கப்லாம் எங்க இருக்கு? எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இருக்க ப்ராஜெக்ட் என்ன? காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் பேக்கப் இதுதான். ஓகேவா? ஜஸ்ட் இத நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேக்கப் இருக்கு. ஓகேவா? இன்கேஸ் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ட குடுத்துட்டு நாம வந்து லோட் குடுத்தீங்கன்னா, அது வந்து லோட் ஆயிரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நேம் வந்து கேக்குது. நாம வந்து இது ஆட்டோ தானே, ஆட்டோ பேக்கப் தானே குடுத்தோம். ஸோ ஆட்டோன்னு சொல்லிட்டு போட்டு லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க பேக்கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டோங்கிறது லோட் ஆயிருச்சு. தென் இந்த விண்டோவ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இத நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பேக்கப் ப்ராஜெக்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவரை நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா, ப்ராஜெக்ட் பேக்கப் எப்படி எடுக்கிறது, ப்ராஜெக்ட் அர்க்கைவ் பேக்கப் எப்படி எடுக்கிறது, 2த்தையும் எப்படி ரீஸ்டோர் பண்றது, 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸு, ஆட்டோ பேக்கப் எப்படி எடுக்கிறது, தென் ஆட்டோ பேக்கப்ப எப்படி லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப பார்க்க போறது என்னன்னா, டேட்டாபேஸ் பேக்கப். ஓகேவா? இங்க நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர்ல இருக்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து நம்ம ஒரே ஒரு டேட்டாபேஸ்ல மட்டும் தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது நம்ம எப்படி பார்த்தா தெரியும் அப்படின்னா வந்து, இங்க வந்து ஒரு ஸ்ப்ளிட் ஏரோ மாரி இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் பக்கத்துல ஒரு ஸ்ப்ளிட் சிம்பல் மாரி இருக்கும். இத நீங்க குடுத்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு டேட்டாபேஸ்ல இது எல்லாமே சேவ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் நீங்க ஒட்டுமொத்தமா பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா வந்து, இங்க வந்து ஒரு டீட்டெயில் சிம்பல் இருக்கும். இத குடுத்துட்டு நீங்க பேக்கப் குடுத்தீங்கன்னா, பேக்கப் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸே நம்ம வந்து பேக்கப் குடுத்தோம்னா, ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க் டிபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். டிஸ்க் டேட்டாபேஸ் ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம், இதுக்கு நேம் வந்து ஒன் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போடுறேன். ஓகேவா? ஒன் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவ் குடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா வந்து, ப்ராஜெக்ட் பேக்கப் லைப்ரரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணும்னா, இங்க இருக்க ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே சேர்த்து பேக்கப் எடுக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். என்து வந்து சீக்கிரமாவே ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து, ஜஸ்ட் இத வந்து ரீஸ்டோர் பண்ணி காட்ட போறேன். இப்போ வந்து இங்க இருக்கிறத ஃபுல்லாவே நான் இப்போ வந்து பேக்கப் எடுத்தேன் அப்படின்னு சொல்றேன்ல, அத எப்படி ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிர்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்டோருக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன போட்டோம், ஒன் ரேண்டம் டிஸ்க் டிபின்னு போட்டோமா, இங்க பாருங்க. இந்த ரிஸ்டோர் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, இந்த டிஸ்க் டிபி ஃபைல் இருக்குல்ல, இத நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் குடுத்துட்டீங்கன்னா போதும். இங்க பாருங்க நேம் வந்து வேற கேக்குது. நம்ம நேம் வந்து சும்மா என் நேம் வந்து அருள்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இல்ல லொகேஷன் கேக்கும். லொகேஷன் வந்து விண்டோஸ் டிஏ குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து கிரியேட் குடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரிஸ்டோர் பண்ண போறோம். ரிஸ்டோர் வந்து வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அருள்னு சொல்லிட்டு என் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் பேக்கப் வந்து எனக்கு வந்துருச்சு. இந்த லோக்கல் டேட்டாபேஸ் வந்து அப்படியே இருக்கு. ஓகேவா?
இப்போ வந்து இது நான் சும்மா உங்களுக்காக தானே பண்ணி காட்டினேன். இது இப்ப எனக்கு தேவையில்ல டெலீட் பண்ணணும் அப்படின்னா, எகைன் இந்த டீட்டெயில்ஸே பிரஸ் பண்ணீங்கன்னா, ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ரிமூவ் குடுத்துட்டு, டிஸ்கனெக்ட் குடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஓகேவா? தென் இந்த ஃபைல் நம்ம போய் டெலீட் பண்ணிட்டா போயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோவ தான் நான் வந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன். எடிட் பண்ணும்போது உங்களுக்கு டைம்லைன் பேக்கப்ஸ் அத பத்தி நான் வந்து சொல்லவே இல்ல. ஓகேவா? டைம்லைன் பேக்கப் அப்படிங்கிறது எங்க போய் பார்க்கணும்னா, இங்க டாவின்சி ரிசால்வ்ல போயிட்டு ப்ரிஃபரன்ஸஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டைம்லைன் பேக்கப் வந்து ஆன்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கப் எடுத்து வச்சுட்டே தான் இருக்கும். இந்த லொகேஷன்ல தான் இருக்கும். இந்த டைம்லைன் பேக்கப்ப வந்து எப்படி ரிஸ்டோர் பண்றது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லவே இல்ல. அது எப்படின்னு நான் வந்து சொல்றேன். இது எங்க இருக்கும்னா, யூசர்ல ப்ராஜெக்ட் சேவ் அண்ட் லோட் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இந்த செட்டிங் வந்து இருக்கும். ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். ஜஸ்ட் நீங்க வந்து மீடியா பூல்ல போனீங்கன்னா, நீங்க டைம்லைன் கிரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த டைம்லைன ஜஸ்ட் நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ரீஸ்டோர் டைம்லைன் பேக்கப் இருக்கும். இங்க இருக்க எல்லாமே இந்த டைம்ல எடுத்த பேக்கப். இதுல நீங்க எந்த பேக்கப் வேணாலும் ரிஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்க ப்ராஜெக்ட்டே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. நான் வந்து பேக்கப்லாம் ரீஸ்டோர் பண்ண தேவையில்ல. இந்த வீடியோல டைம்லைன் பேக்கப்பும் சொல்லிட்டா, இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த வீடியோலேருந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பேக்கப், ப்ராஜெக்ட் ஆர்க்கைவ் இதுக்கான பேசிக் டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம ஓசிஸ்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.